சிதம்பரம் அருகே திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையாரின் அருளால் நம்பியாண்டவர் நம்பி என்பவர் கனவில் அவருடைய முயற்சியினால் ராஜராஜ சோழனால் மூவர் தேவாரங்கள் ஓலைச்சுவடிகள் சிதம்பரத்தில் மறைந்துள்ளதாகவும் புதைந்துள்ளதாகவும் அதை கண்டெடுத்த பெருமையை உண்டாக்கியவர். அதனால தான் அதெல்லாம் ராஜராஜ சோழனால் தொகுக்கப்பட்டுள்ளது. டேக்டு இன்டு a collection of books that is called Devaram by the king of Chola, ராஜராஜன். ராஜராஜ சோழனால் தொகுக்கப்பட்டுள்ளது. அதனால் அது வழிபாட்டு தலமாக முக்கியமாக வழிபாட்டு முறையாக மாற்றணும், வழிபாட்டு பாடல்களாக மாற்றணும் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் பாட செய்தார் எல்லா கோயில்களையும். அதனால தான் நம்ம ஆரம்பிக்கும்போது முற்றுறுதல் ஆரம்பிக்கும்போது சிவனடியார்கள் ஆரம்பிக்கும்போது திருச்சிற்றம்பலம் சொல்லுவாங்க, முடிக்கும்போது திருச்சிற்றம்பலம் சொல்லுவாங்க. அதன் ரகசியம் இது ஒன்று. அடுத்தது, நந்தனார் வழிபட்டு முக்தி அடைந்த தலம். மாணிக்க வாசகர் சிறப்பித்து முற்றி பெற்ற தலம், முக்தி அடைந்த தலம். சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்ட தலம் ஆயிரக்கால் மண்டபத்தில். நடன சபை இங்கு சொல்கிறப்பட ஆயிரக்கால் மண்டபத்தில் சேக்கிழார் யானை மீது ஓலைச்சுவடிகளை கொண்டு வைத்து பெரிய புராணத்தை இயற்றிய தலம். தானத்தில் சிறந்தது அன்னதானம், அது சைவ அன்னதானம் அப்படின்னு வழிவிட்ட வாடிய பயிரை கண்டது போதெல்லாம் வாடினேன், கொடியது பசி கொடியது அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்தி அன்னதானம் தான் சிறந்தது அப்படிங்கிறத வலியுறுத்தி சிதம்பரத்தில் தரிசித்து முக்தி அடைந்த ஜோதி வடிவமாய் முக்தி அடைந்த ராமலிங்க அடிகளார் அவதரித்த வழிபட்ட தலம். அது வேறு இல்லாமல் யோகக்கலை நிபுணர், யோகக்கலை ஆதி யோகக்கலை பிதாமகன் பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர், திருமூலர், உமாபதி சிவம் மற்றும் ஏனையோர் ஏகப்பட்ட ஆன்மீக சான்றோர்கள் வழிபட்ட தலம்தான் இந்த சிதம்பர தலம். இது சிதம்பர ரகசியத்தில் ஒன்று.